குறள் 751 பொருளல் லவரைப் பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். விளக்க உரை. மதிக்கத் தகாதவர்களையும் மதிக்கக் கூடிய அளவுக்கு உயர்த்திவிடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை. குறள் 752 இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. விளக்க உரை. பொருள் உள்ளவர்களை புகழ்ந்து போற்றுவதும் இல்லாதவர்களை இகழ்ந்து தூற்றுவதும்தான் இந்த உலக நடப்பாக உள்ளது. குறள் 753 பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று. விளக்க உரை. பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்துவிட்டால் நினைத்த இடத்துக்குச் சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்தி விட முடிகிறது. குறள் 754 அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி. அவருக்கு இன்பத்தையும் தரும். குறள் 755 அருளோடும் அன்போடும் வாராப் பொருளாக்கம் புல்லார் புரள விடல். விளக்க உரை. பெரும் செல்வமாக இருப்பினும் அது அருள் நெறியிலோ அன்பு வழியிலோ வராதபோது அதனை புறக்கணித்துவிட வேண்டும். குறள் 756 உறுபொருளும் முல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். விளக்க உரை. வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரிய பொருளாகும். குறள் 757 அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு. விளக்க உரை. அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை. பொருள் என்கிற செவிலி தாயால் வளரக் கூடியதாகும். குறள் 758 குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தொன் றுண்டாகச் செய்வான் வினை. விளக்க உரை. தன் கைப்பொருளைக் கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும் போது இடையில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த போரை ஒரு குன்றின் மீது நின்று காண்பதைப் போன்று இலகுவானது. குறள் 759 செய்க பொருளைச் செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறிய தில். விளக்க உரை. பகைவரின் செருக்கை அழிக்கும் தகுதியான கருவி பொருளைத் தவிர வேறொன்றும் இல்லாததால் அதனை சேமிக்க வேண்டியுள்ளது. குறள் 760 ஓன்பொருள் காழ்ப்பை ஏற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும்.